الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين. قال الله تعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وإذ قال إبراهيم رب أرني كيف تحيي الموتى قال أولم تؤمن قال بلى ولكن ليطمئن قلبي إلى آخره. சர்வ புகழும் புகழ்ச்சியும் இவ்வுலகை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய எல்லாம் வல்ல அல்லாஹ்விற்கு, எல்லாம் வல்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு மனிதனை மௌத்தானதற்கு பின்பு எவ்வாறு உயிர்ப்பிக்கின்றான் என்கின்ற ஒரு நிலையில் மனிதர்கள் சார்ந்த எத்தனையோ மனிதர்களுக்கு சில சந்தேகங்கள் ஏற்படலாம். எப்படி அல்லாஹ் உயிர்ப்பிப்பான் மௌத்தானவர்களை அப்படிங்கிற ஒரு சந்தேகம். இதே சந்தேகம் அதாவது நபீனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஏற்பட்டது. அதாவது அல்லாஹ்வின் மீது முழு நம்பிக்கை கொண்டிருக்கிறாங்க, இருந்தாலும் எப்படி அல்லாஹ் உயிர்ப்பிப்பான் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல நபீனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஏற்பட்ட அந்த சந்தேகங்களை அல்லாஹு தஆலா தீர்த்து வைத்து, இப்படித்தான் நான் உயிர்ப்பிக்க செய்வேன் மரணித்தவர்களை என்பதை அல்லாஹு தஆலா உணர்த்தி காட்டி, இந்த சமுதாயத்திற்கு அல்லாஹ் எவ்வாறு ஒரு மனிதனை மரணிக்க செய்கின்றான், அதற்கு பிறகு எவ்வாறு உயிர்ப்பிக்க செய்கின்றான் என்கின்ற ஒரு தெளிவான ஒரு விஷயத்தை அல்லாஹு தஆலா திருமறை வசனத்தின் மூலமாக நபீனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்ன அந்த விஷயத்தை இவ்வாறு குறிப்பிட்டு காட்டுவான். وَإِذْ قَالَ إِبْرَاهِيمُ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்டார்கள், ரப்பி அரினி கைஃப துஹ்யில் மௌத்தா. யா அல்லாஹ், ரப்பே, மௌத்தானவர்களை நீ எப்படி உயிர்ப்பிக்க செய்கின்றாய், அதை எனக்கு கொஞ்சம் காமிய என்பதாக அல்லாஹ்விடத்துல கேட்ட பொழுது, கால அல்லாஹு தஆலா கேட்டானா, அவலம் துமின், நீங்க நம்பிக்கை கொள்ளவில்லையா என் மீது ஈமான் கொள்ளவில்லையா என்பதாக கேட்ட பொழுது, கால இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொன்னாங்க, பலா, அப்படி இல்லையா அல்லாஹ், உன் மேல ஈமான் கொள்ளாமலா நான் இருக்க முடியும். அவங்களுடைய ஈமான் அந்த அளவுக்கு வலுவடைந்த நிலைமையில, யா அல்லாஹ் வலாக்கில்லி யத்மஇன்ன கல்பி, என்னுடைய கல்பு நிம்மதி பெறுவதற்காக வேண்டி நான் உன்னிடத்துல என்ன செய்யறேன், இந்த விஷயத்தை கேட்கிறேன் என்பதாக சொன்னவுடன், கால ஃபஹுத் அர்பஅத்தம் மினத் தைரி, நீங்க என்ன செய்யுங்க, ஒரு 4 பறவைகளை நீங்க எடுத்துக்கிடுங்க, 4 விதமான பறவைகளை நீங்க எடுத்துக்கிடுங்க. ஃபஸ்ருஹுன்ன இலைக்க, அதை நன்கு பழக்கி கொள்ளுங்கள். அதாவது இப்போ ஒரு பறவையோ அல்லது ஏதாவது ஒரு விலங்கினத்தை நம்ம வாங்குறோம்னா அதை கொஞ்ச நாளைக்கு நம்ம பழக்கம் தானே நம்ம கட்டி போட்டு அதை நம்ம என்ன செய்வோம், பழக்கம், அதற்கு பிறகு நம்ம பின்னாடியே சுத்தக்கூடியதாக இருக்கும். இவ்வாறு நீங்க என்ன செய்யுங்க, அந்த பறவைகளை நன்கு நீங்கள் பழக்கி கொள்ளுங்கள். ثُمَّ اجْعَلْ عَلَى كُلِّ جَبَلٍ مِّنْهُنَّ جُزْءًا, அதற்கு பிறகு அந்த பறவைகளை, அந்த 4 பறவைகளை நீங்க அறுத்து அதனுடைய இறைச்சிய ஒன்றரை கலந்து, எல்லாவற்றையும் நன்கு கலந்து என்ன செய்யுங்க, மலைகளின் மீது அதை ஒவ்வொரு பகுதியாக நீங்க வைத்து விடுங்கள். சும்மதுஹுன்ன, அதற்கு பிறகு அந்த பறவைகளை நீங்க அழைங்க. யஸீனக ஸஅயா, அது உங்களிடத்துல விரைந்து வரும் என்பதாக அல்லாஹு தஆலா குறிப்பிட்டு காட்டினார். அவ்வாறு என்ன செஞ்சாங்க, நபீனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்து அந்த இறைச்சியை என்ன செஞ்சாங்க, அந்த மலையின் மீது வைத்தார்கள். அதற்கு பிறகு அழைத்தார்கள். அந்த 4 பறவைகளும் விரைந்து நபீனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்துல வந்தது அப்படிங்கிறத திருமறை வசனத்தின் மூலமாக அல்லாஹ் எவ்வாறு ஒரு மனிதனை உயிர்ப்பிக்க செய்கின்றான் என்கின்ற ஒரு செய்தியை இவ்வாறு குறிப்பிட்டு காட்டி, வஅலம் அன்னல்லாஹ அஸீஸுன் ஹக்கீம்,
அல்லாஹ் யாவற்றையும் மிகைத்தவன், ஒரு ஞானம் உள்ளவன் அப்படிங்கிறத நீங்க விளங்கிக்கிடுங்க அப்படிங்கிறத அல்லாஹு தஆலா நபியினா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இவ்வாறு உபதேசித்து காண்பித்தான் என்பதை நம்ம பார்க்கிறோம். இது எதனால ஏற்பட்டுச்சு, எதனால இப்படி கேட்டாங்க அப்படிங்கிற ஒரு வரலாற்று பின்னணியை நாம் பார்க்கின்ற பொழுது, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் நம்ரூதுக்கும் மத்தியில ஒரு விவாதம் நடந்தது. அவங்களுக்கு மத்தியில ஒரு விவாதம் நடந்துச்சு. நபியினா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க கேட்டா அதற்கு அவன் பதில் சொல்ற மாதிரியும், அதே போன்று அவங்க கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பதில் சொல்லக்கூடிய விதத்துல இருவருக்கு மத்தியில ஒரு விவாதம் நடந்துச்சு. அதையுமே அல்லாஹு தஆலா திருமறை வசனத்தின் மூலமாகவே சொல்லி காண்பிக்கிறான். இது பால இப்ராஹிமோ, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க அந்த நம்ரூத் இடத்துல சொன்னாங்க இவ்வாறு, ரப்பி அல்லதி யுஹ்யி வ யுமீத்து, என்னுடைய ரப்பு அல்லாஹ் தஆலா உயிர்ப்பிக்கவும் செய்வான், மரணிக்கவும் செய்வான், அது உன்னால முடியுமா அப்படின்னு சொல்லி நம்ரூத் இடத்துல கேட்ட பொழுது, கால நம்ரூத் சொன்னானா, அன உஹ்யி வ உமீத்து, நானும் உங்களுடைய இறைவனை போன்றே உயிர்ப்பிக்கவும் செய்வேன், மரணிக்கவும் செய்வேன் அப்படிங்கிற ஒரு மடத்தனத்தோடு அவன் பேசினான. அந்த நேரத்தில் இரண்டு கைதிகளை வரவைத்து என்ன செஞ்சானா, ஒரு கைதியை கொலை செய்துவிட்டு மற்றொரு கைதியை உயிர் பிச்சை கொடுத்து அவனை விடுதலை செய்துவிட்டு, இதை பார்த்தியா நான் என்ன செஞ்சுட்டேன், உயிர்ப்பிக்கவும் செய்வேன், மரணிக்கவும் செய்வேன் அப்படிங்கிற ஒரு மடத்தனமான ஒரு செயலை நபியினா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு முன்பாக காண்பித்தான். இவனுடைய இந்த செயலை பார்த்துவிட்டு அடுத்தது என்ன செஞ்சாங்க, நபியினா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இவ்வாறு கேட்டாங்க, கால இப்ராஹிமோ ஃபஇன்னல்லாஹ யஅதி பிஷ்ஷம்ஸி மினல் மஷ்ரிகி, அல்லாஹ் தஆலா கிழக்கிலிருந்து சூரியனை என்ன செய்கிறான், உதிக்க செய்கின்றான், ஃபஅதி பிஹா மினல் மக்ரிபி, அல்லாஹ் வந்து என்ன செய்யறான், கிழக்கிலிருந்து சூரியனை உதிக்க செய்யறான், ஆனா நீ என்ன செய்ய, மேற்கிலிருந்து சூரியனை உதிக்க செய்ய பார்ப்போம், நான் ஏற்றுக்கிறேன் என்பதாக சொன்ன பொழுதுதான் கஃபர், அவன் என்ன செஞ்சிட்டான், அதிர்ச்சியினால் மறுத்தவனாக இந்த செயல் என்னால் முடியாது அப்படிங்கிற அடிப்படையில் மறுத்து அதிர்ச்சி அடைந்து சென்று விட்டான் அப்படிங்கிறத திருமறை வசனத்தின் மூலமாக அல்லாஹு தஆலா நம்ரூதுடைய அந்த மடத்தனமான செயலை பார்த்து நபியினா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இவ்வாறு உணர்த்தி காட்டி, அந்த நேரத்துல தான் என்ன செஞ்சாங்க, அல்லாஹ்விடத்துல யா அல்லாஹ் நீ எப்படி மரணித்தவங்களை உயிர்ப்பிப்பாய் என்பதாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்ட கேள்விக்கு அல்லாஹ் தஆலா தெளிவான பதிலை கொடுத்து, இந்த சமுதாயத்திற்கு மரணித்தவர்களை எவ்வாறு நான் வந்து திரும்ப உயிர்ப்பிக்க செய்கிறேன் அப்படிங்கிறத எல்லாம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குறிப்பிட்டு காட்டுகின்றான் அப்படிங்கிறத இந்த வரலாற்று குறிப்பின் மூலமாக நம்ம பார்க்கணும். இன்னும் ஒரு விஷயத்தை நம்ம பார்த்தோம்னால், ஹஸ்ரத் உஸைர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன செஞ்சாங்க, அழிந்து விட்ட ஒரு ஊரின் பக்கமாக போறாங்க. அப்படி போகின்ற பொழுது அவர்களுக்கே ஒரு ஆச்சரியம், எல்லா மக்களும் அழிந்து போய்விட்டார்கள், இந்த ஊரே அழிந்து போய்விட்டது. கால அன்னா யுஹ்யி ஹாதிஹி அல்லாஹு பஅத மௌத்திஹா, இவர்கள்லாம் மரணித்த பிறகு அல்லாஹு தஆலா இவர்களை எவ்வாறு உயிர்ப்பிக்க செய்வான் அப்படிங்கிற ஒரு ஆச்சரியத்தோடு என்ன செஞ்சாங்க, உஸைர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த ஊரை கடந்து என்ன செய்யறாங்க, போறாங்க. அப்படி கூறிக்கிட்டே போறப்பதான் அல்லாஹு தஆலா என்ன செஞ்சான், ஃபஅமாத்தஹுல்லாஹு மிஅத ஆமின், உஸைர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை 100 ஆண்டுகள் மரணிக்க செய்திருக்காங்க அந்த இடத்துல. அதாவது உஸைர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு நான் எப்படியெல்லாம் உயிர்ப்பிக்க செய்யறேன் அப்படிங்கிறத காட்டுவதற்காக வேண்டி அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சான், 100 வருடங்கள் அவர்களை மரணிக்க செய்து சும்மா பஅஸஹு, பின்பு அல்லாஹ் தஆலா அவங்களை எழுப்பி கேட்டா, கால கம்ல விஸ்த, எவ்வளவு நாளுக்கு இந்த இடத்துல நீங்க தரிமட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறப்ப, கால லபிஸ்து யௌமன் அவ் பஅத யௌம்,
ஒரு நாள் அல்லது சில நாள் நான் என்ன செஞ்சிருப்பேன், இந்த இடத்துல தங்கி இருப்பேன் அப்படிங்கிறத அவங்க சொல்றாங்க. இது குர்ஆனுடைய வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்றாங்க. கால வல்லபித்த மிஅத் ஆமீன். அப்படி எல்லா விஷயம் அல்லாஹ் தஆலா சொன்னா, நீ 100 ஆண்டுகள் மரணித்த நிலைமையில இந்த இடத்துல கிடந்தீங்க. ஃபன்துர் இலா துஆமிக்க வ ஷராபிக்க லம் யதசன்னா. உங்களுடைய உணவும் உங்களுடைய பானமும் எவ்வாறு கெட்டு போகாமல் மாறுதல் அடையாமல் இருக்கின்றது. ஆனா வன்துர் இலா ஹிமாரிக்க, உங்களுடைய அந்த கழுதையை நீங்க பாருங்க, நீங்க வாகனித்து வந்த அந்த கழுதையை பாருங்க. வலினஜஅலக ஆயத்தல் லின்னாஸ், உம்மை மனிதர்களுக்கு ஒரு அத்தாட்சியாக ஆக்குவதற்காக இவ்வாறு உங்களை நாங்கள் மரணிக்க செஞ்சோம். ஆனா உங்களுடைய கழுதை மரணித்து என்ன செய்கின்றது, கிடைக்கின்றது. வன்துர் இலல் இலாமி கைஃப நுன்ஷிஸுஹா சும்ம நக்ஸுஹா லஹ்மா. அதாவது அந்த மரணித்த அந்த கழுதையினுடைய எலும்புகளையும் சதைகளையும் பொருத்தி எவ்வாறு நாம் ஒன்று சேர்த்து அதை உயிர்ப்பிக்க செய்கின்றோம் அப்படிங்கிறத நீங்க பாருங்க என்பதாக அல்லாஹ் தஆலா குறிப்பிட்டு, வலம்மா தபய்யன லஹு, இதுவெல்லாம் உஸைர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு தெளிவான பொழுது, கால அஅலமு அன்னல்லாஹ அலா குல்லி ஷைஇன் கதீர், நிச்சயமாக அல்லாஹ் எல்லா பொருள்களின் மீதும் வல்லமையுடையவன் என்பதை நான் அறிந்து கொண்டேன் அப்படிங்கிறத உஸைர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறிய அந்த விஷயத்தை எல்லாம் வல்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை வசனத்தின் மூலமாக குறிப்பிட்டு காட்டுறார். ஆக ஒருவர் மரணித்த பின்பு அவரை உயிர்ப்பிக்க செய்வது அல்லாஹ்வுக்கு இலகுவான ஒரு காரியம்தான். அதனால எல்லா மக்களும் மரணிக்கவும் செய்யறோம். அதற்கு பிறகு அல்லாஹ் தஆலா இதே மக்களை உயிர்ப்பிக்கவும் செய்வான். அவர்களுக்கு மறுமையினுடைய நல்வாழ்வு இருக்கின்றது. அதன் மீது முழு நம்பிக்கை கொண்டு நீங்க என்ன செய்யுங்க, அல்லாஹ்வை துதிக்கக்கூடியவர்களாக வணங்கக்கூடியவர்களாக இருங்க அப்படிங்கிறத அல்லாஹு தஆலா இதன் மூலமாக உணர்த்தி காட்டுகின்றான். அத்தகைய இறைவனின் மீது முழு நம்பிக்கை கொண்டு செயல்படக்கூடிய, அவனுடைய வல்லமையின் மீது ஆற்றலின் மீது நம்பிக்கை கொண்டவர்களாக இவ்வுலகில் வாழ்வதற்கு வல்ல இறைவன் நம் அனைவருக்கும் கிருபை செய்வானாக. ஆமீன். வாசுதாவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.